ஆமென். இயேசு சிலுவையிலே சொன்ன முதலாவது வார்த்தை. ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, படிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 லூக்கா எழுதின சுவிசேஷம். மைக் யாராவது இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா படிக்கிறவங்க யாராவது படிப்பாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. என்னது? முதல் எடுத்தவுடனே என்ன சொல்லுகிறார்? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லை? அதுவும் யாராவது திட்டி சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த மன்னிப்பு என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே தரமாட்டாங்கல்ல. ரீசெண்டாக நான் என் டேடி மம்மி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. அவர், என் புருஷன் சொல்கிறாரு, எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு என்ன நீ வந்து வாழணும்னா வாழு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. இந்த பொண்ணு சொல்லிச்சு, அது எப்படி நான் எப்படி போய் நான் மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு வைராக்கியம். நான் இயேசு சிலுவையில் அடைந்த பொழுது, சிலுவையில் அறையிறதுக்கு முன்பாக இருந்தே அவர் வந்து காட்டி கொடுக்கப்பட்ட அப்போ இருந்து அவரை இழுத்து சென்று போறாங்க. அவரை அவமானப்படுத்துகிறார்கள், அவரை எச்சு துப்பி காரி துப்புறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, யூதரின் ராஜா அப்படின்னு முள்முடிய அவர் தலையில வைக்கிறாங்க. நிறைய ஏளனமான வார்த்தைகள், ஏளனமான காரியங்களை பேசுறாங்க. ஆனா எல்லா இந்த சூழ்நிலைகளிலும் இயேசு சொல்றாரு, பிதாவே, இவர்களை மன்னியும். இந்த மன்னியும் அப்படிங்கிற, அந்த மன்னிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயங்கரமான ஒரு வார்த்தை. யாராவது நமக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்றால் நம்ம அவங்கள மன்னிக்கவே முடியாது. கடைசி சாகிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம்ல. ஆனால் இயேசு முதலாக சிலுவையில் சொன்ன வார்த்தை, பிதாவே, இவர்களை மன்னியும். சிலுவர் இந்த சூழ்நிலைகள் பயங்கரமான சூழ்நிலைகள். நான் இது 3 காரியமாய் பிரித்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை, முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களை பிதாவே மன்னியும் அறியாதிருக்கிறார்கள் என்று. ஸோ இந்த பிதாவே என்று அவர் கூப்பிட்ட அந்த இது என்ன அப்படின்னா, எபிரே என்ற அராமேய வார்த்தையில் அப்பா என்று வருகிறது. சரியா? அப்பா என்று வருகிறது. ஸோ இது வந்து தேவனுடைய குமாரன் என்பதை தெளிவாக என்ன அந்த இடத்துல காண்பிக்கிறார். பிதா, குமாரன். ஸோ தேவனுடைய குமாரன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் படிக்க வேண்டாம், 3 அதிகாரம் 16 வருகிற காரியங்கள் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இவர்தான் குமாரன் என்பது அங்க வெளிப்படுத்துகிறார். பிதாவே அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவதாக மன்னியும் என்று பிதாவிடத்திலே வேண்டுகிறார். பிதாவிடத்திலே மன்னியுங்கள் என்று வேண்டுகிறார். மன்னியுங்கள் என்ற வார்த்தை அப்பிஎம் அப்படின்ற ஒரு சொல்லை இது பண்ணுது. அது என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, லெட்ஸ் கோ சென்ட் அவே, விட்டுவிடு, இல்லை பொறுத்துக்கொள் அப்படிங்கிற அர்த்தத்தை உடையது தான் இந்த மன்னியுங்கள். அபிஎம், APHIEM, அபிஎம் அப்படின்ற சொல்லுக்கு. ஸோ இது மன்னியுங்கள் என்ற வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்கிறது. விட்டுவிடு,
பொறுத்துக்கொள், லெட் கோ, சென்ட் அவே. பரவாயில்ல, இருக்கட்டும், போனா போகட்டும் அப்படின்ற வார்த்தையை குறிக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நிறைய பேரை மன்னிச்சார் இல்ல? ஆமா தானே? பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அதுக்கப்புறம் பாவியான ஒரு பெண், அதுக்கப்புறம் திமிர்வாதக்காரன். படிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். உன் பாவங்கள் உனக்கு என்ன பண்ணது? மன்னிக்கப்பட்டது. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலையும் ஒரு ஸ்திரீ, பாவியான ஒரு ஸ்திரீ வர்றா. அவளை நோக்கி, இல்ல கடைசியா படிக்கலாம். ஒரு ஸ்திரீ வர்றா. பரிசேயனுடைய வீட்டில் வந்து என்ன ஒரு விருந்து நடக்குது. இயேசு அங்க இருக்கிறா அப்படின்னு அந்த பெண் அறிந்து கொண்டு அங்க வரா. அதுல வசனம் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து அப்படின்னு போட்டிருக்கு. என்னது? பாவியான ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், பாவியான பெண் என்ன பண்றா? இயேசு இங்க இருக்கிறார் அப்படின்னு அவர் தெரிந்து இயேசுவிடத்துல வர்றா. அவ வந்து என்ன பண்றான்னா, அழுது அவருடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை என்ன பண்றா? துடைக்கிறா, நனைத்து துடைக்கிறா. கரெக்டா 48வது வசனத்துல படிங்களேன். அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். இயேசு இதே போலதான் சிலுவையிலே அடிக்கப்பட்டவராக இருக்கும் பொழுது அங்க உள்ளவங்களை, அவருக்கு செய்தவங்களை அவர் மன்னிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். கடைசியாகவும் அவர் சொல்றார் பிதாவே என்று தான் முடிக்கிறார். மூன்றாவதாக, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, போர்ச்சேவகர்கள், அவரை துன்புறுத்தினவர்கள், அவரை ஏளனமாக பேசினவர்கள், அவரை திட்டினவர்களுக்கு இவர்தான் மேசியா, இவர்தான் மெய்யான தேவகுமாரன் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவர்கள் இவர் பாவம் அறியாதவர், இவர் ஒன்றும் செய்யாதவர் என்றும் தெரிந்தும் அவரை என்ன சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தாங்கல்ல. அதே போல யூத மத தலைவர்களும் அவர் மேசியா என்று தெரியாம, மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா இவர்தான் மேசியா என்று அவர்கள் அறியாமல் செய்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க. பிதாவே அவங்கள மன்னிங்க. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? நான் ஒரு 2 பேரை நான் வாழ்ந்து மரித்தவர்களுடைய பேரை நான் எடுத்திருக்கிறேன். ஒன்று, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் மிஷனரியாக வந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ். எல்லாருக்கும் தெரியும்ல கிரஹாம் ஸ்டெயின்ஸ். அவர் நார்த் இந்தியாவில், அவரும் அவங்களுடைய 2 சின்ன பிள்ளைங்களும் ஜீப்பில் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவரை என்ன பண்ணிட்டாங்க? எரிச்சு கொன்னுட்டாங்க. எவ்வளோ பெரிய இழப்பு அவர்கள் மனைவிக்கும் மகளுக்கும். ஆனால் ஸ்டெயின்ஸோட மனைவி அந்த ஆறுதல் கூட்டத்தில் சொன்னது என்ன தெரியுமா? என் கணவனுக்கும் மகனுக்கும் மகன்களுக்கும் செய்த இழைத்த தீமையை
நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூஎஸில் சார்ல்ஸ் கர்க் அப்படின்னு ஒருத்தர், அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தார் அப்படின்னா அடுத்த அமெரிக்கா பிரசிடெண்ட் அதிபராக வரக்கூடிய ஒரு கேண்டிடேட். அது மாத்திரமா அவர் பயங்கரமாக ஊழியம் செய்யக்கூடியவர். நிறையா காலேஜஸ், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிஸில் போய் அவர் என்ன பண்ணுவார்னா ஊழியம் செய்வார். அப்படி ஒரு நேரத்தில் செய்து கொண்டுட்டு இருக்கும்பொழுது தான் அவரை ஒரு மனுஷன் சுட்டு கொண்டுட்டான். நான் நேற்று அவங்க மனைவி முதல்ல பேசினாங்க, நேற்று மறுபடியும் நைட்டு அவங்க பேசினதை நான் போட்டு பார்த்தேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என் கணவனை சுட்டவரில் நான் மன்னிக்கிறேன். எப்படி இயேசு சிலுவையில் அடிக்கும் பொழுது எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ, அதே போல் நான் வெறுப்பை, அவங்க வெறுப்பை விதைச்சாங்க, நான் வெறுப்பை நான் விதைக்கல. அவங்க எனிமித்தனமான காரியங்களை செஞ்சாங்க, நான் அதை திரும்பி செய்யலை. நான் அவங்கள இயேசு சிலுவையில் செஞ்சதுமாயி நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நமக்கு மன்னிக்கும் மனப்பான்மை நம்மகிட்ட இருக்குதா? பெற்றோர்களை மன்னிக்கிறோமா? இல்லை பிள்ளைகளை மன்னிக்கிறோமா? இல்லை நம்ம யார்கிட்ட சண்டை போட்டவர்கள்ட்ட நாம் மன்னிக்கிறோமா? நாம் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எபேசியர் 4:32 இப்படியா சொல்லுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படியா? நீங்களும் ஒருவருக்கொருவர். நம்ம ஏதாவது மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியுதா? எபேசியர் 4:32 மன்னிக்க முடியுமா? கிறிஸ்து மன்னித்தது போல. இந்த வசனம் எனக்கு அப்படியே எங்கே ரிலேட் ஆச்சு அப்படின்னா, சார்ல்ஸ் கர்க் அவங்களுக்கு தான் ரிலேட் ஆச்சு. அடுத்ததாக கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம கிறிஸ்துவை போல மன்னிக்கிறோமா? மன்னிக்கும் மனப்பான்மை எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? மன்னிக்க முடியுதா? மன்னிக்கிறதுக்கு யோசிக்கவாது முடியுதா? இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நமக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு நம்ம மன்னிக்கிறோமா? இல்லை மன்னியாம இருக்கிறோமா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் கிறிஸ்துவை போல, இந்த வசனத்தில் 2 வசனத்தில் பார்த்தோம்ல, கடைசி 2 வசனத்தில் இயேசு மன்னித்தது போல நானும் நீங்களும் மன்னிக்கிறோமா? ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாயும் இருந்து அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து இன்னொரு வசனத்தில் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. மன்னிக்கும் மனப்பான்மை நம்ம இடத்துல இருக்கிறதா? 7 வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். மன்னிக்கும் மனப்பான்மை என்னிலும் உங்களிலும் இன்று பிறக்க வேண்டும். மன்னிச்சிருங்களேன். மன்னிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்மளை ஏளனமா பேசியிருப்பாங்க, ஏளனமா திட்டியிருப்பாங்க, சொல்லக்கூடாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி பேசியிருப்பாங்க, துன்புறுத்தியிருப்பார்கள். இயேசுவுக்கு வந்ததுடையா நமக்கு வந்துருச்சு இல்லை? நமக்கு மனவேதனை தான், மன கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் மன்னிச்சது போல நீங்களும் மன்னியுங்க அப்படிங்கிறாரு. மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும்.
எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நிறைய சிலுவையிலே நீர் பேசின அந்த 7 வார்த்தைகளிலே முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர் பிதாவிடத்திலே இவங்களை மன்னியும் என்று விண்ணப்பம் செய்கிறார். இவங்க நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன எப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. போர்ச்சியவர்களுக்கு தெரியல நான் ஒரு பாவமும் செய்யாதவன் என்று. யூத மத தலைவர்களுக்கு தெரியவில்லை நான் மேசியா என்று. இவங்களை மன்னிச்சிடுங்க, இவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை தெரியாம தப்பு செஞ்சுட்டா நம்ம மன்னிச்சு விட்டுறோம்ல. நம்முடைய பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டா சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு விட்டுறோம்ல. மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம்ல. இந்த மனப்பான்மை எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறதா? பா, மன்னிக்கும் மனப்பான்மை எனக்கு தாங்கப்பா. மன்னிக்கும் மனப்பான்மை எனக்கு தாங்க. என்ன மன்னிங்க ஆண்டவரே. நானும் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய காரியத்தை எங்களுக்கு நீங்க காண்பீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே.